ஸோ நாங்க அந்த 4 கேர்ள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எவர் கேர்ள்ஸ் டு ரெப்ரசென்ட் இந்தியா இன் சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் மாதிரி ஆயிடுச்சு. இந்தியாலேருந்து குறிப்பா தமிழ்நாட்டிலேருந்து சர்வதேச அளவுல பிளேயர்ஸ் உருவாகாம இருக்க காஸ்ட் ரிலிஜன் டிஸ்கிரிமினேஷன் ஒரு ரோல் பிளே பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இருக்கிற தமிழ்நாடு அரசு உங்களை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணா நீங்க என்னென்ன திட்டங்களை செயல்படுத்துவீங்க? ஸோ அந்த கிராஸ் ரூட் லெவல் கோச்சஸ் தான் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நம்ம நல்ல கோச்சஸ் ஐடென்டிஃபை பண்ணி எல்லா ஸ்போர்ட்லயும் இந்த மாதிரி போட்டு வைக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட். ஸோ தட்ஸ் மை கோல். நான் கோவலத்துல போய் சர்வ் பண்ணேன். அங்க இருக்க லோக்கல் பசங்க படிக்கல, ஃபிஷிங் தான் போறாங்க. அங்க இருக்க பசங்க அவங்களே அந்த சின்ன பசங்க பண்ணும் போது நம்ம எஃபர்ட் எடுத்து பண்ணலாம். தேர் நாட் கிவிங் எக்ஸ்கியூஸ். ஸோ காஸ்ட் ரிலீஜியன் இது அதெல்லாம் மேல வர்றதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் எனக்கு கேட்டா. யூஸ்வலா கேட்பாங்க ஹூஸ் யோர் காம்படிட்டர் இன் சர்ஃபிங். இங்க காம்படிட்டரே ஓஷன் தான், அங்க இருக்க அல்ல தான் என்னோட காம்படிட்டர். ஸோ சம்டைம்ஸ் பேனிக்கிங் மூவ்மெண்ட் இருக்கு, சம்டைம்ஸ் பியூட்டிஃபுல்லான மூவ்மெண்ட். ஏன்னா யூ கெட் டு சி டால்ஃபின்ஸ் அண்ட் ஆல். நிறைய டால்ஃபின்ஸ் டக்குன்னு வருமா, we will lose balance and I'll sit on the board. மின்னம்பலம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேட்டிக்கான இருக்கிறவங்க சற்றே வித்தியாசமானவங்கன்னு சொல்லலாம். இவங்க ஒரு இன்டர்நேஷனல் சர்ஃபர், மேலும் இந்தியாவோட பெஸ்ட் உமன் சர்ஃபர் அப்படிங்கிற பெருமைக்குரியவங்க. அதாவது ரியல் லைஃப் சிங்கர் பெண்ணே சொல்லலாம். We have Vilasini Sundar with us. Hi Vilasini. Hi, how are you? Thank you so much for inviting me this show. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வேக்சின் எல்லாம் போட்டாச்சா? எல்லாம் 2 டோஸ் போட்டாச்சு வேக்சின், 2 ஜாப். ஓகே. சோ நீங்க ஒரு நேஷனல் லெவல் ஸ்விம்மிங் சாம்பியனா இருந்து அதுக்கப்புறம் சர்ஃபிங்க்கு டிரான்சிஷன் ஆனீங்க. அந்த டிரான்சிஷன்ன்றது எப்படி நடந்துச்சு அண்ட் ஏன் இந்த திடீர் மாற்றம்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபன் ஸ்போர்ட்டா, ஒரு ஹாபியா, ஒரு ஜாலியா தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா எனக்கு 2015 ஐ குடன்ட் மேனேஜ் சிஏ அண்ட் ஸ்விம்மிங். நான் சென்னையில வேற சிஏ படிச்சுட்டு இருந்தேன். ஐ குடன்ட் கோ பேக் டு பெங்களூர் பிகாஸ் ஐ வாஸ் ட்ரைனிங் இன் பெங்களூர் 9th to 12th வரைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது எனக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி இருக்கணும்ன்ற டைம்ல தான் ஐ ஸ்டார்ட் டூயிங் சர்ஃபிங் அண்ட் ஐ ரியலி லைக் தி ஸ்போர்ட். Said why can't, and they also said there's no other girl representing our state in the national mari. You're already been doing this sport panirken na, so you're already very strong and you're also very comfortable in the water and namodu why not give it a try namoda. So I gave it a shot in 2015. So sumara actually 2015 la panna, but na adhe varsham we had on the event we had Asian Surf championship selection edutanga. ஸோ எடுக்கும்போது நான் நேஷனல்ஸ்ல 4th வந்தனால ஆல் 4 கேர்ள்ஸ் 1, 2, 3, 4 பிளேசஸ் they got us qualified for the Asian Surf Championship. ஸோ நாங்க அந்த 4 கேர்ள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எவர் கேர்ள்ஸ் டு ரெப்ரசென்ட் இந்தியா இன் சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் there's no stopping and there's no looking back, and I also started getting sponsors, recognitions in the sport, and it happened like that. So நீங்க சர்ஃபிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ how was the initial experience? love at first sight மாதிரி love at first wave-ஆ இல்ல காஷனோட பயந்து ஸ்டார்ட் பண்ணீங்களா? நான் காஷனோட பயந்துலாம் இல்ல. ஆக்சுவலி நான் ஸ்விம் பண்ணும்போது அம்மா நான் 8th படிச்சுட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ப்ராப்ளி வே பேக் இன் 2009 அப்படின்னு நினைக்கிறேன். அம்மா இந்த கூந்தம் ஆனந்த புக்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி சர்ஃபிங் பசங்க பண்றாங்க கோலத்துல, அங்க இருக்க லோக்கல் பசங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அம்மா படிச்சு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ஒலே ஆட்ல எல்லாம் வரும் சர்ஃபிங். நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்தியால எல்லாம் கத்துக்க முடியாது, வி ஷுட் டிராவல் அப்ராட், அது மாதிரி கத்துக்கணும் அப்படின்ற ஒரு இதை. அப்புறம் எனக்கு 2013 நான் அப்படி 2013 போய் கத்துக்கணும். 2013 கோவலம் வில்லேஜ், ஈசிஆர்ல இருக்க கோவலம் வில்லேஜ்ல நேஷனல்ஸ் நடத்தினாங்க. ஸோ அது ஹிந்து மேகசின் எல்லா பேப்பர்ஸ்லயும் பப்ளிஷ் ஆயிருந்தது. அப்போ அவங்க கோச்சஸோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அப்படி ட்ரை பண்ணி தான் போய் நான் கோச்சை மீட் பண்ணி நான் கத்துக்கிட்டேன். ஸோ திஸ் வாஸ் ஆல்வேஸ் தேர். சின்ன வயசுலயே இந்த ஸ்போர்ட்டை கத்துக்கணும்னு இருந்தது. பட் இட் ஆல் ஃபெல் இன் பிளேஸ் அண்ட் ஒன்லி when I was in 12th.
ஏசியா லெவல்ல நடந்த சர்ஃபிங் காம்படிஷன்ல தமிழ்நாட்டுல இருந்து கலந்துக்கிட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் போன முதல் பெண் நீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? So 2015 I got a chance to take part, and 2019 I made it to the finals. So நான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆக மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அந்த செமிஃபைனல் வரைக்கும் போனாலே இட்ஸ் a very big deal அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருந்தா. But I think with God's grace I went to the final, and actually ஒன்னும் புஷ் பண்ணிருந்தா third வந்திருக்கலாம். But we call it as the second runner up ன்னு சொல்லுவாங்க. And I think second runner up, third runner up ன்னு சொல்லுவாங்க. So fourth வந்தா. So it was a very good opportunity, very good exposure. அந்த இன்டர்நேஷனல் athletes ஓட சர்ஃபர்ஸ் ஓட நம்மளுக்கு அங்க சர்ஃப் பண்றதே உள்ள ஒரு மோட்டிவேஷன். நம்மளே even if we are not doing good, no, they support each other. That's how the surfing community works. எப்படின்னா நம்ம ஒரு அலைக்காக உள்ள உட்கார்ந்துட்டு இருப்போம், நம்மளுக்கு ரொம்ப நேரம் வேவே வராது. Another athlete and another surfers will come us to say, come on, try, you can do it ன்னு வாங்க. Though it's a final there, நம்மளுக்கு உள்ள வந்து cheer up பண்ணிப்பாங்க. And particularly when girls are inside, அங்க ஒரு you will have a very good feel inside the water. இப்ப நம்ம மத்த ஸ்போர்ட்லாம் பண்றோம்னா ரொம்ப போட்டி போட்டு பண்ணுவோம், நம்ம நீயா நானான் இருக்கோம். ஆனா அங்க அந்த மாதிரி அட்மாஸ்பியர் இருக்காது. உள்ளேயே வேவ் கிடைச்சா போதும்ன்ற அட்மாஸ்பியர்ல தான் இருக்கும். சம்டைம்ஸ் என்னோட ஃபைனல்ல எல்லாம் வந்து வேவே இல்ல. பட் ஆனா லைக் all four of us, if we get a wave and we do well on the wave, is more than enough ன்ற மாதிரி ஒரு situation எங்களுக்கு. So it's like that. It was a very good exposure for me. இந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட் கத்துக்கணும்னு சொன்னப்ப உங்க பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? சப்போர்ட்டிவா இருந்தாங்களா இல்ல பயந்தாங்களா? நம்ம வீட்ல வந்து ஃபர்ஸ்ட் அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஸ்போர்ட் கத்துக்கிறதுக்கு. அண்ட் அங்கிள் அண்ட் அப்பாலாம் வந்து தேவர் வெரி ஸ்கேர்டுன்னு சொல்ல முடியாது. படிக்க வந்திருக்கல, பிரேக்ல படிக்க, ஸ்விம்மிங்ல இருந்து படிக்க வந்திருக்க. தென் வை டு யூ வாண்ட் டு கோ அண்ட் சர்ஃப் ன்ற ஒரு இது இருக்கும்ல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் சிஏ படிக்கும் போதும் தேவர் லைக் ஆக்சுவலி ஐ குவிட் சிஏ ஆஃப்டர் அ பாயிண்ட். நான் வந்து அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ். ஸோ நான் வந்து ஸ்விம் பண்ணிட்டு சர்ஃப் பண்ணேன். அதுக்கப்புறம் சிஏ விட்டுட்டு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் பண்ணேன். ஸோ அட் அ டீன் ஏஜ் வந்து அந்த 18-19 இருக்கும் போது என்ன இப்படி பண்றா, என்ன ஷீஸ் நாட் டூயிங் ஒன் திங் ஆல்சோ ப்ராப்பர்லி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தானே இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த மைண்ட் செட் இருந்துச்சு. பட் அம்மா வந்து ஃபுல் சப்போர்ட், சர்ஃப் பண்ணு அப்படின்ற ஒரு இதுல இருந்தாங்க. அண்ட் ரொம்பவே பயப்படுவாங்க வீட்டுல. எப்படின்னா அங்கிள்லாம் வந்து கடல் கரையில ஜஸ்ட் கம் அண்ட் சிட் ஆன் தி ஷோர் பிகாஸ் ஐ டோன்ட் கெட் ஹிட் இன்சைட் த வாட்டர். அந்த போர்டு வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாட்டி கால் உடஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் காம்படிஷனுக்கு முன்னாடி. ஸோ அதெல்லாம் ராக்ல ஹிட் ஆகி கால் உடஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் பயந்தாங்க. இனிஷியலா அந்த பயம்லாம் இருந்துச்சு. டெய்லி நானே ட்ரைனிங் போயிட்டு வந்தேன்னா அங்க கீரல் இங்க கீரல்னு ஏதாச்சும் ஒன்று இருந்துட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் இனிஷியலா இருந்துச்சு. பட் ஆனால் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது ஒரு 2 years 3 years அப்படின்னு ஆனதுக்கப்புறம் 2017-18 தே காட் யூஸ் டு இட். இந்த ஸ்போர்ட் இப்படிதான், இது அட்வென்ச்சர்ஸான ஸ்போர்ட், அடிபடுறது இதெல்லாம் வந்து இட்ஸ் அ வெரி நார்மல் திங் அப்படின்றது மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துருச்சு. சோ நீங்க சொன்னீங்க ஒரு தடவை அடிபட்டு கால் ஹர்ட் ஆயிடுச்சுன்னு. சோ அந்த மாதிரி உங்க சர்ஃபிங் கெரியர்லயே வந்து இது ரொம்ப சேலஞ்சிங்கான இன்சிடென்ட்டா இருந்தது எனக்கு அப்படின்னா எது சொல்வீங்க? ஆக்சுவலி அப்போ நான் நடந்த போது அதுதான் என்னோட ரொம்ப சேலஞ்சிங்கான இன்சிடென்ட்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு கால் உடஞ்சப்போ. பிகாஸ் somebody has to come from the shore running inside to the ocean and carry me out. Though I know swimming நல்லா தெரிஞ்சா கூட கால் உடஞ்சிருச்சு. இன்னொரு கால்ல வந்து அந்த லீஷ்ன்னு சொல்லுவோம், அது கட்டி இருந்தது. ஒரு கால் உடஞ்சிச்சு, இன்னொரு கால் லீஷ். என்னால லெக்ஸே யூஸ் பண்ண முடியல. I'm not able to move in pain. So somebody has to rush out from inside and then has to carry me. இந்த சைட் திரும்பினா யாருமே வேற இல்ல, கேட்க கூட இல்ல. So they has to rush out. So அதுதான் ரொம்ப நைட்மேரான இன்சிடென்ட் நினைச்சேன். பட் ஐ ஹேட் another incident in 2017 in Mulki. Actually நம்ம ஸ்டாண்டப் பேடல்னு ஒரு ஈவென்ட் பண்ணுவோம். I'm actually good in that. In surfing itself we have 2 different categories. ஒன்னு வந்து surfing and we do stand-up paddling. அந்த stand-up paddle அப்படின்னா ஒரு 9 to 10 feet போர்டு இருக்கும். ஸோ அதுல ஒரு பெரிய லாங் பேடல் கொடுத்துட்டு யூ ஹேவ் டு பேடல். ஸோ அதை நம்ம ஓஷன்லயும் பண்ணலாம், ரிவர்ஸ்லயும் பண்ணலாம். ஸோ முல்கில வந்து ரிவர்ல வச்சிருந்தாங்க. நான் வந்து ஓஷன்ல தான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணும் போதே மை போட் காட் ஸ்டக் இன் த சாண்ட் பார். அது வந்து ஃபின் ரொம்ப பெருசா இருக்குன்னு மண்ணில் ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் ஆல்ரெடி லேட் ஆனாலும் ஸ்டார்ட் பண்ணி போயாச்சு. போனதுக்கு அப்புறம் ஒரு குரூவ் மாதிரி இருக்கு, ஒரு மேன்க்ரூவ் குரூவ்ஸ் மாதிரி இருந்தது. அதுல டேர்ன் பண்ணிட்டான். டேர்ன் பண்ணா நம்ம க்ளோஸ் டேர்ன் பண்ணா ஷார்ட்டா இருக்கும்னு க்ளோஸா டேர்ன் பண்ண அந்த குரூவ்ல பார்த்தா ஃபின் போய் கீழே ஏதோ ஸ்டக் ஆயிருக்கு. சரி ஃபின் ஸ்டக் ஆயிருக்குச்சே, என்னால மூவ் பண்ண முடியல, நான் போர்டு மேல நிக்கிறேன்.
ஸோ மூவ் பண்ண முடியலன்னு என்ன செஞ்சேன், போர்ட்ல இருந்து கீழே குதிச்சேன். கீழே குதிச்சா ஃபுல்லா பேனக்கல்ஸ், ஆழின்னு வாங்க தமிழ்ல. எனக்கே அது 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 ஹர்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பேனக்கல்ஸ் வி சே இட்ஸ் ஆழின்னு வாங்க தமிழ்ல. அது வந்து எப்படின்னா ஒரு இட்ஸ் லைக் நைஃப், ஒன் திஸ் திங் அண்ட் ஃபுல் ஆஃப் நைஃப். 2 காலும் எனக்கு ஃபுல்லா கட் 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 ஆயிடுச்சு கீழே இறங்கணும்னு. அண்ட் எனக்கு யாருமே இல்லை சுத்தி ரெஸ்கியூ பண்றதுக்கு. பிகாஸ் ஐம் ஆல்ரெடி இன் மிடில், லைக் செகண்ட் பொசிஷனுக்கும் தேர்ட் ஃபோர்த் பொசிஷனுக்கும் நடுவில் நான் தேர்ட்ல இருக்கேன், செகண்ட் அண்ட் ஃபோர்த். பின்னாடில இருந்து somebody might face me and I can catch her. அது ஃபுல்லா கட் ஆயிடுச்சு. Then I had to, with the same leg, I had to go on the board and I'm bleeding continuously and I had to finish the race. என்னால, and I didn't do, I came third and first வர ஈவெண்ட் சர்ஃபிங்கும் மறுநாள் ஈவெண்ட்லாம் நான் ஒழுங்கா பண்ணவே இல்லை. இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, அது கால் ஃபுல்லா கட் ஆயிருச்சுல்ல, பீச் நடந்தா அந்த மண் வேற உள்ள போயிட்டே இருக்கும். சோ அந்த என்ன சொல்லுவாங்க, if it rubs, it hurts very badly. Even if you put TT, even if you put flip flops, even if you put a plaster, the next 5 days have to be in the beach. No other choice. நம்ம ஒன்னும் டைல்ஸ்லயோ நார்மல் சிமெண்ட் தரையிலயோ நடக்கல, காம்படிஷன்னா பீச் தான் இருந்து ஆகணும். ஸோ அது என்னால மறக்கவே முடியாத இன்சிடென்ட். ஈவன் ஆஃப்டர் கம்மிங் பேக், தட் பேனக்கல்ஸ் கட் இஸ் வெரி ஹார்ட் அண்ட் இட் டுக் அ மந்த் டு ஹீல். ஸோ அது இப்பயும் அந்த மார்க் இருக்கும். ஸோ அது மறக்கவே முடியாத இன்சிடென்ட். ப்ளீடிங் அண்ட் எண்ட் ஆஃப் த ரேஸ் ஐ குட் ஈவன் ஃபீல் மை லெக்ஸ், அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கேன், இட்ஸ் a nightmare, I can never forget it. கேட்கறதுக்கே ரொம்ப பயமா இருந்தது. அதாவது சர்ஃபிங் இவ்வளோ டேஞ்சரஸான ஸ்போர்ட்டான்ற அளவுக்கு எங்களுக்கு இருந்தது. ஸோ இப்போ நீங்க காம்படிஷன்ஸ்னா 5 நாள் 6 நாள் அப்படி நடக்கும்னு சொன்னீங்க. டெல் அஸ் அபவுட் யுவர் காம்படிஷன்ஸ். எந்தெந்த மாதிரி இடங்கள்ல நடக்கும், எப்படி நடக்கும்? ஸோ யூஸ்வலா இந்தியால வந்து ஆன் த சவுத்ல தான் நம்மளுக்கு நடக்கும். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் வி ஹேவ். ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரிசால நடக்கும். அண்ட் தென் வி ஹேவ் இன் கோவலம் கோலாங் பாயிண்ட் சர்ஃப் ஃபெஸ்டிவல், ஆர் தே சே தி சர்ஃப் டர்ஃப் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஈவெண்ட். ஸோ யூ வில் ஹேவ் இட் தேர். அண்ட் தென் அதுக்கப்புறம் கீழே மணப்பாடு, ராமேஸ்வரத்துலலாம் வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ். அண்ட் ஆன் த வெஸ்ட் வி ஹேவ் இட் ஆன் முல்கி. மணிப்பால் கிட்ட இருக்க ஒரு முல்கின்னு ஒரு ஊர் சொல்லுவாங்க, இட்ஸ் இன் கர்நாடகா. ஸோ அங்க, அப்புறம் கேரளால இருக்க கோவலம், தீஸ் ஆர் த ஸ்பாட்ஸ் வில் ஹேவ். அண்ட் தமிழ்நாட்டுல மஹாப்ஸ், பாண்டிச்சேரி, இங்க எல்லாமே நடக்கும் நம்மளுக்கு. ஸோ தீஸ் ஆர் த மெயின் ஸ்பாட்ஸ் வேர் தி ஹோஸ்ட் ஈவெண்ட்ஸ். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து சர்ஃப் டர்ஃப் ஃபெஸ்டிவல் தான் வந்து இட்ஸ் அ வெரி பிக் ஃபெஸ்டிவல். ஏன்னா அது எப்படி சொல்றது, ஒரு prestigious-ஆன ஈவெண்ட் மாதிரி நம்மளுக்கு. பிகாஸ் there's a lot of reach in that event, there's a lot of sponsors coming forward, the prize money is big, and so yeah. இப்போ உங்களுக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். இப்போ இருக்கிற தமிழ்நாடு அரசு உங்களை விளையாட்டுத்துறை அமைச்சரா, அதாவது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணா நீங்க என்னென்ன திட்டங்களை செயல்படுத்துவீங்க? So first thing வந்து சர்ஃபிங் I can take, because இந்த ஸ்போர்ட் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கனால. ஸோ அந்த ஸ்போர்ட்டை ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணணும் நம்ம இந்தியால. So that I will put a request to the Indian Olympic Association to recognize the sport in India, because though surfing வந்து 2021 Olympics recognize ஆனாலும் இந்தியால அந்த ஸ்போர்ட் ரெகக்னைஸ் ஆனாதான் நம்ம இந்தியன் அத்லீட்ஸ் ஒலிம்பிக்ஸ்க்கே போக முடியும். So that's one thing. And நம்மளுக்கு இந்தியால, அதுவும் சென்னையில பர்டிகுலரா, we have a huge coastal line. இப்போ நம்ம ஆஸ்திரேலியா வந்து பிரிஸ்பேன்லாம் பார்த்தோம்னா பெரிய பாண்டி பீச், பிரிஸ்பேன்லாம் ஹியூஜ் கோஸ்டல் லைன். அவங்க கண்ட்ரில வந்து ஸ்விம்மிங்கோ சர்ஃபிங்கோ ஒரு வந்து ரொம்ப நார்மல் ஸ்டஃப். இப்ப இந்தியால எப்படி கிரிக்கெட் நார்மல் ஸ்டஃப், ஆஸ்திரேலியாலயும் கிரிக்கெட் நார்மல் ஸ்டஃப். நம்மளுக்கும் அவ்வளவு பெரிய கோஸ்டல் லைன் இருக்கும் போது நம்ம அழகா அதை டெவலப் பண்ணலாம். அண்ட் வி கேன் ஆல்சோ மேக் இட் கம்ஃபர்டபுள் ஃபார் த பீப்புள். லைஃப் கார்ட்ஸ் போட்டு அங்க வந்து ஒரு லேன் ரோப்ஸ் கட்டி எல்லாரும் we can come and chill there, we can come have fun. மண்ணில் உட்காந்துட்டு போறதோட people will get an awareness if we develop the coastal line. And also the water sport can grow in Tamil Nadu. So that's one thing. And infrastructures develop பண்ண. நான் ஸ்விம்மரா இருந்திருக்கேன். ஸோ நான் அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ் வேலச்சேரியில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஸோ அந்த பூல் வந்து 1987 ஸ்டாஃப் கேம்ஸ்க்கு ஏதோ கட்டின பூல் அப்படியே இருக்கு. ஒன்றும் அப்ப கட்டின ஸ்விம்மிங் பூல அதெல்லாம் அழகா டெவலப் பண்ணாது. அவ்வளோ பெரிய ஸ்டேடியம் போய் உட்கார்ந்தீங்கன்னா we have like it's an international standard pool. We have a huge diving pool, we have a 50-meter racing pool, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மற்ற ஸ்டேட்ல வந்து லேட்டரா கட்டினாங்க. அதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. நம்ம இருக்கிறதே வந்து ஒன்னும் டெவலப் பண்ணா ஒன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நல்லா பில்ட் பண்ணலாம். அண்ட் நம்பர் 3, கிராஸ் ரூட் லெவல்ல கோச்சஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கிராஸ் ரூட் லெவல்னா பேசிக்ஸ். ஒரு குழந்தை வந்து ஸ்போர்ட் பண்ணணும்னு வருதுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல கோச் இருக்கணும். ஒரு
அப்போதான் அந்த கோச் வந்து அந்த குழந்தைய வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்போர்ட்ல வந்து ஒரு லாங், இப்போ ஸ்போர்ட்னா இப்ப எப்படி சொல்றது, நம்ம கண்ட்ரில அதுவும் சில ஸ்போர்ட்ல எல்லாம் வந்து 12th 10th வரைக்கும் தான் நம்ம பண்ணவே செய்யறோம். அதுக்கப்புறம் we quit the sport because we are more focused into education and or we are burnt out. என்னால அந்த ஸ்போர்ட் பண்ண முடியாது. இப்ப நான் ஸ்விம்மிங்ல வந்து எனக்கு இட்ஸ் பிகமிங் டூ மொனாட்டனஸ். எனக்கு வந்து என்னால மேனேஜபிளான பண்ற ஸ்போர்ட்டை நான் பண்ணிக்கிறேன். என்னால வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் காலேஜ் என்னால போய் ஐ எம் நாட் ஏபிள் டு மேனேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். இட் பிகேம் டூ ஹார்ட். 10 years வந்து ஒரு ஸ்போர்ட்டை வந்து பேக் டு பேக் ஈவெண்ட்ஸ் அண்ட் சாம்பியன்ஷிப்ஸ், ஒரு சோஷியல் லைஃபே இல்லை எனக்கு ஒரு 9th இருந்து 12th வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க they quit. ஸோ இந்த கிராஸ் ரூட் லெவல் கோச்சஸ் தான் வந்து இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு லாங் டேர்ம் அத்லெட்டிக் டெவலப்மெண்ட்டை வச்சு அவங்க எப்படி இந்தந்த வயசுல இந்த ஆக்டிவிட்டி பண்ணணும், இந்தந்த வயசுல இந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும், மூவ்மெண்ட் பேட்டர்ன்ஸையும் காக்னேட்டிவ் ஸ்கில்ஸையும் அந்த கிட்ஸ்க்கு வந்து டெவலப் பண்ணும். ஸோ தட்ஸ் அ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த கோச்சஸ். அதுக்கு வந்து நம்ம நல்ல கோச்சஸ் ஐடென்டிஃபை பண்ணி எல்லா ஸ்போர்ட்லயும் இந்த மாதிரி போட்டு வைக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட். ஸோ தட்ஸ் மை கோல். இந்தியால இருந்து குறிப்பா தமிழ்நாட்டுல இருந்து சர்வதேச அளவுல பிளேயர்ஸ் உருவாகாம இருக்க காஸ்ட் ரிலிஜன் டிஸ்கிரிமினேஷன் ஒரு ரோல் பிளே பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? Caste, religion, discrimination. I'm not sure about religion. See, எனக்கு பர்சனலா இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நான் வந்து காஸ்ட்லயோ ரிலீஜியன்லயும் நான் எக்ஸ்போஸ் ஆனது கிடையாது. இன் சென்னை பர்டிகுலர்லி. ஸோ ஸ்கூல்லயோ ஒரு ஸ்விம்மிங்லயோ வந்து எக்ஸ்போஸ் ஆனது கிடையாது. பட் ஆனா ஐ ஹியர் பீப்புள் டெல்லிங் இது வந்து இது இவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு எனக்கு இந்த பாயிண்ட்ல, எனக்கு வந்து இங்க வந்து இவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு, நான்லாம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இந்த லெவல் வந்திருக்கோமா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த லெவல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க என்கிட்ட. பட் ஆனா நான் பர்சனலா என்ன தெரியுமா ஃபீல் பண்றேன், நான் கோவலத்துல போய் சர்வ் பண்ணேன். அங்க இருக்க லோக்கல் பசங்க வந்து படிக்கல, ஃபிஷிங் தான் போறாங்க. அங்க இருக்க பசங்க ஃபிஷிங், கட்டுமரம் போற பசங்க. அவங்களால ஒரு போர்டை எப்படியோ அஃபோர்ட் பண்ணி அவங்க வாங்குறாங்களோ, காசை எங்கேயோ பாரோ பண்றாங்களோ, ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்றாங்களோ, அந்த ஒரு எக்யூப்மெண்ட் வந்து 35,000 40,000 ஒரு சர்வ் போர்ட். ஆனா அவங்க கிட்ட ஒரு ப்ரோ சர்வ் போர்டு அவங்களே வந்து அந்த சின்ன பசங்க வந்து பண்ணும் போது நம்ம எஃபர்ட் எடுத்து பண்ணலாம். தேர் நாட் கிவிங் எக்ஸ்கியூஸ். உனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னா there's 1000 ways to do it. where you have a will there's a way. சோ நான் அதை வந்து லைவா அங்கதான் போய் நான் பார்த்தேன். சும்மா குறை சொல்றவங்க வந்து இந்த ஸ்போர்ட் வந்து இது டிஸ்கிரிமினேட் ஆகுது, இந்த ஸ்போர்ட் வந்து இவங்க பண்ண முடியல, ஊர்ல இருந்தா ரொம்ப கஷ்டம். கோவலமும் கிராமம் தான், சிட்டில இருந்து ஒரு 30 kilometers அவே தான், உள்ள ஒரு சின்ன கிராமம் தான், தியேட்டர் கிடையாது, மால் கிடையாது அவங்களுக்கு. ஒன்னும் சொல்ல போனா கிராமத்துல இருக்க பசங்க ஒன்னும் ஃபோக்கஸ்டா இருக்கலாம். நம்மளுக்கு சிட்டில இருக்கிற மாதிரி வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு கிடையவே கிடையாது. அங்க இருக்க பசங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல், ஒரு ஹோம்லி என்வாயர்மெண்ட். காலையில வருவாங்க, ட்ரைனிங் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, மறுபடியும் பசங்களோட ஈவினிங் வருவாங்க, வாலிபால் விளையாடுவாங்க, பீச்ல சில் பண்ணுவாங்க, they'll go back home, sleep. That's the routine for them. Even if you ask them in the quarantine, they'll be doing that. So where there's a will there's a way. So caste, religion இது அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, மேல வர்றதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் என்ன கேட்டா. இட் கோஸ் டு எனிதிங், even for education, even it's for education. You want to become a doctor, you want to become an engineer, you want to become a chartered accountant, or whatever it is. Where there's a will, there's a way. If you want to do something, you can do it. I know money is still a barrier for many people who come from rural, but people are doing it. Otherwise also people are surviving it. I know it's a struggle and nothing comes easy in this world. Simple. ஒரு சர்ஃபிங் சாம்பியன்ல இருந்து இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட், இந்த பயணம் எப்படி ஏற்பட்டது? So I was doing CA, so then I figured out நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாவே ஏதோ பண்ணணும். Actually I have very strong interest in science, but ஆனா நான் ஸ்கூல் போய் I used to miss school, right? பண்ணும்போது so I couldn't go to school. So அப்ப வந்து ப்ராக்டிக்கல் எல்லாம் மிஸ் பண்ணுவேன். So காமர்ஸ் எடுத்துட்டா it's easier என்னும் போது so I came BCom and correspondence and CA. But after a point of time I realized அக்கௌண்டன்சி எல்லாம் நம்மளுக்கு வரல, நம்பர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகல. ஸோ அப்படின்னும் போது நம்ம சயின்ஸ் ஐ நோ, பட் அதே டைம்ல சிஏ படிக்கும் போதே நான் நிறைய ஸ்விம்மிங் ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் சயின்டிஃபிக் ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டே இருந்தேன். தென் ஐ ரியலைஸ் திஸ் நாட் கோனா ஒர்க் அவுட் போது ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது அந்த கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணேன் ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல. ஸோ அப்போ அங்க போய் ஒரு வாலண்டியர் கிட்ட பேசும்போது அவங்க ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க, என்னோட சீனியர். ஸோ சென்னையிலேயே அதுவும் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல ஒரு 4 years கோர்ஸ் போது why not give it a shot அப்படின்னு
I straight away walked in and I said, they said first no commerce, you cannot do it. But then I spoke to the correspondent and the HOD கிட்ட convince பண்ணி எனக்கு give me a chance அப்படின்னு சொல்லி கேட்டு they gave me this course. So இந்த கோர்ஸ் வந்து எப்படின்னா ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அத்லீட்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் சயின்டிஃபிக்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா MBBSல என்ன பண்றாங்களோ யூ வில் ஸ்டடி தட், அண்ட் செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் இட் வில் பி பிகமிங் மோர் ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டட். You will start applying everything on sports. So sports nutrition, sports psychology, biomechanics, exercise physiology, இந்த மாதிரி நிறைய நல்ல குட் பேப்பர்ஸ். இந்த பேப்பர்ஸ்லாம் வந்து ராமச்சந்திரால வந்து இப்ப நான் இங்க ஐம் ஒர்க்கிங் இன் துபாய், ரைட்? ஸோ அவங்க கேட்கறாங்க நீ என்ன படிச்ச, ஸோ இந்த பேப்பர்ஸ்லாம் உனக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மெடிக்கல் யூனிவர்சிட்டியில இருக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த மெடிக்கல் பேராமெடிக்கல் பேப்பர்ஸ்லாம் வரனால the course has more value actually. It's a honors course. It's a 4 years course and it's a good course if people wanted to do something into sports or fitness. So இந்த துறை படிச்சவங்க இப்போ என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள், இப்போ நீங்க உங்க ஜாப்ன்றது என்ன மாதிரி இருக்கும்? நம்ம வந்து இது ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் வந்து ஜெனரலைஸ்டு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அதுல. So you can become a sports nutritionist, psychologist, biomechanics, cricket coach, swim coach. நான் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஸ்விம்மிங் இங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இங்க துபாயில. ஸோ நீ வந்து ஒரு ஸ்போர்ட் எடுத்து சூஸ் பண்ணி அதுல ஸ்போர்ட்ஸ் சயின்டிஃபிக்கா கிட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இட் கம்ஸ் டு யூ வாட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட். பட் இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இஸ் வெரி மச் ஒரு பேஸ் மாதிரி நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஸ்பெஷலைஸ் பண்ணணும். ஸோ இந்தியாவில் அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஐ ஹோப்ஃபுல்லி more awareness comes and more recognition comes to sports scientists. India in Dubai it's a very good recognition. அப்படி சொல்றதுன்னா இந்தியால வந்து சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணா சின்னதா ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணிட்டு everybody becomes a trainer. பட் ஆனா அதெல்லாம் வந்து துபாயில I mean like in UAE it doesn't work, or and I also felt in none of the European countries work. நீ ஒரு ப்ராப்பர் டிகிரி வச்சிருக்கணும். In that particular field you need to have a degree to get your license. நான் இப்ப வந்து ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்டா இங்க ப்ராக்டிஸ் பண்ணனா அந்த டிகிரி பண்ணிருக்கணும். நான் வேற ஏதாச்சும் டிகிரி பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணனா I will not get the license. So hopefully it changes in India. இங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் யூரோப்லயும் அப்படிதான் இருக்கு. நான் வந்து இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வரைக்கும். So I tell my batchmates and juniors, இந்தியால இருக்கும்போது நினைப்பாங்க நம்ம சர்டிபிகேஷன் பண்ணிட்டே ஸ்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரியில போயிருக்கலாம். No, that only works in India. If you move out of India, you definitely need a degree அப்படின்னு in that particular field. ஸோ ஒரு சர்ஃபர்ன்ற முறையில உங்களுக்கும் ஓஷனுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி? இட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நல்ல கொஸ்டின். ஸோ அட்வென்ச்சர் ஸ்போர்ட் நம்ம பண்ண ஆரம்பிச்சாலே வந்து என்வாயர்மெண்டோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். அந்த ஸ்போர்ட்டை வந்து நீ வந்து அது என்ன சொன்ன சுற்றுச்சூழலா, எனக்கு தமிழ் கரெக்டா நான் சொல்லல, என்வாயர்மெண்ட்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே தான் வந்து நம்மளால அந்த ஸ்போர்ட்டை பண்ண முடியும். அண்ட் இன் சர்ஃபிங் பர்டிகுலரா நீ ஓஷனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். The more you understand the ocean, the more you excel in the sport. இப்ப நான் ஒரு வேவ் எடுக்கிறேன்னா அந்த வேவ் இப்படிதான் வரப்போகுது, இந்த டைரக்ஷன்ல தான் போகுது, விண்ட் இந்த அளவுக்கு இருக்கு, இது ஹை டைட் லோ டைட் நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் அந்த ஹை டைட் லோ டைட் விண்ட் எல்லாம் வந்து எவ்ரி ஹவர் இட் வில் கீப் சேஞ்சிங். So imagine the amount of time you need to spend and understand the ocean to excel in it. So நான் சர்ஃபிங்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்விம்மிங் வந்து நான் ஒரு கான்ஸ்டன்ட் என்வாயர்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பூல அது பில்ட் ஆயிருக்கு 25 மீட்டர் 50 மீட்டர் நம்ம பண்ண போறோம். அண்ட் யூஸ்வலா வந்து கேட்பாங்க ஹூஸ் யோர் காம்படிட்டர் இன் சர்ஃபிங்ன்ட்டு. இங்க காம்படிட்டரே ஓஷன் தான், அங்க இருக்க அலை தான் என்னோட காம்படிட்டர். நான் சுத்தி இருக்கவங்க வேற யாரையுமே வந்து என்னோட காம்படிட்டரா கன்சிடரே பண்ண மாட்டேன். I know to master the wave, I'm going to be the champion. And it's not easy because environment is always unpredictable. So you are in an unpredictable situation and it's always surprise, and so it's an adventure sport and you need to have connect with it. சேலஞ்சிங் மூமெண்ட்ஸ் மாதிரி நீங்க சர்ஃபிங் பண்றப்போ நீங்களே இயற்கையை பார்த்து வியந்து ரசிச்ச மூமெண்ட்ஸ் ஏதாவது இருந்திருக்கா? சோ இப்போ வெஸ்ட்லாம் வந்து ரிவர்ல தாங்க ரேஸ் பண்ணுவோம் நாங்க 5 kilometers 10 kilometers. நம்ம ஈஸ்ட் கோஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க, they make it hard because east coast boys are the best in India, particularly Kovalam boys. So west coastல இருந்து நேஷனல்ஸ் வந்தாங்கன்னா ஓஷன்ல தான் ரேஸ் பண்ணுவாங்க. It's very hard to race in the ocean and I'm used to it. ஸோ தனியா ட்ரெயின் பண்ணணும். தனியானா இப்ப நான் ஆரம்பிச்சேன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற அண்ணா வந்து ரொம்ப லீட் பண்ணிட்டு அவங்க ஒரு 2-3 kilometers ஓஷன்ல எங்கேயோ இருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் பேனிக்கிங் மூவ்மெண்ட் இருக்கு, சம்டைம்ஸ் பியூட்டிஃபுல்லான மூவ்மெண்ட் என்ன, யூ கெட் டு சி டால்ஃபின்ஸ் அண்ட் ஆல்.
நிறைய டால்ஃபின்ஸ் டக்குன்னு வருமா, we will lose balance and I'll sit on the board. ஸோ அதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்கான மூமெண்ட். நம்மளே ஒரு டைம்ல டயர்ட் ஆகி ட்ரெயின் பண்ணும்போது அந்த டால்ஃபின்ஸ் பார்த்தோன்னா ஒரு மைண்ட் சேஞ்ச் ஆயிடும் நம்மளுக்கு. and then we put some more effort and எப்படி சொல்றது, இட்ஸ் worth it மாதிரி இருக்கும். நம்ம அவ்வளோ ஓஷன்ல அவ்வளவு நேரம் பேடல் பண்ணிட்டு டயர்டா வெயில்ல வரும்போது இட்ஸ் worth this மூமெண்ட்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் இருக்கு. காம்படிஷன் பண்ணும் போதே டால்ஃபின்ஸ் எல்லாம் வரும். ஸோ நாங்க உள்ள என்ஜாய் பண்றதெல்லாம் இருக்கு. ஸோ இட்ஸ் ஃபன். நன்றி விலாசினி. சர்ஃபிங் பத்தின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை சொன்னீங்க. அண்ட் ஒரு சர்ஃபரோட லைஃப் இவ்வளோ சேலஞ்சிங்கானு கேட்கும் போது எங்களுக்கு தெரிஞ்சது. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். Thank you so much. And you interviewed very well and all the questions were ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எப்படி சொல்லுது, நச்சுன்னு இருந்துச்சு எல்லா கொஸ்டினும். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.